தங்கத்தின் விலை ஒரு சவரன் 78,000 நெருங்கியுள்ள நிலையில் விலை உயர்வுக்கான காரணம் குறித்து தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலர் சாந்தகுமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முன்னாடிலாம் தங்கத்தின் விலை குறையும் ஏறும், ஆனால் இப்போ அண்மை காலமாகவே தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டு இருக்கு. இதுக்கு என்ன சார் காரணம்? காரணம்னு ஒத்த வரியில் சொல்ல முடியாது. ஏன்னா பல்வேறு காரணங்கள் இதில் உள்ளடக்கி இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர் பதற்ற நிலை, போர் உண்டான சூழ்நிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார சூழ்நிலை, ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதார, அதுவும் மேலை நாடுகளுடைய பொருளாதார சூழ்நிலை. இது மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா உடனே இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் அதில் எல்லாமே முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களுடைய பார்வை தங்கத்தின் மீது திரும்பும், தங்கத்தில் உடனே வரும். அப்படின்றப்ப தங்கத்தோட விலை உயரும். திருப்பியும் அந்த ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அப்போ தங்கத்தோட விலை சிறிது குறையும். இந்த மாதிரி தான் ஏற்ற இறக்கம் நாளுக்கு நாள் இப்போ பெருகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயுடைய மதிப்பு, அமெரிக்க டாலருடைய மதிப்பு, இதை பொறுத்தும் தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படுது. நம்ம எல்லாமே நம்மளுடைய கையில் இருப்புன்றது தங்கம் வெட்டி எடுக்கிறது, மைனிங்லேருந்து இருக்கிறது, தங்க சுரங்கத்திலேருந்து வர்றது கிடையாது. இப்போ முழுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முழுக்க அங்கே நம்பி தான் இருக்க வேண்டியது. அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நம்பி தான் நம்மளுடைய தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படுது. ஓகே சார், இப்போ தங்கத்தின் விலை இனி வரும் காலங்களில் குறையுமா அதிகரிக்குமா? தங்கத்தில் முதலீடு செய்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தங்கத்தினோட விலை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் ரன்னில் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023க்கும் 24க்குமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா தங்கத்தினோட விலை 44% விலை உயர்ந்திருக்கு. வெள்ளி 56% விலை உயர்ந்துருந்துச்சு. அதாவது டிசம்பர் 2024 மட்டுமே. இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 7,150 ரூபாயும், ஒரு சில்வர் 1 கிராம் 98 ரூபாயும் இருந்த நிலையில் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கனாலே தங்கம் 36% உயர்ந்திருக்கு இந்த 8 மாத காலத்தில். வெள்ளி 39% உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்களேன், நீங்களே இப்போ கணக்கு பண்ணிக்கலாம் இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும். கண்டிப்பாக விலை ஏற்றம் இருக்க தான் செய்யும். அந்த கடந்த வருடம் இருந்த மாதிரி 44% இந்த டிசம்பர்ன்றது இல்லை, அக்டோபருக்குள்ளேயே எட்டிடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதனால் கண்டிப்பாக விலை ஏறுது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம 2 கிராம் வாங்கலாம்னு நினைக்கிறோமா, விலை ஏறிடுச்சா 1.5 கிராம் வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு 10 கிராம் வாங்குற இடத்துல 8 கிராம் கூட வாங்கலாம். ஆனால் வாங்காமல் இருக்கிறத விட நம்மள்ட்ட இருக்க பணத்தை தாராளமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அது இன்னும் கூட வருங்காலத்தில் இதை விட வேகமாக ரேட் போயிட்டு இருக்கப்போ பரவாயில்லையே, அன்றைக்காவது பரவாயில்ல நம்ம 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக நாமளே சமாதானம் அடைந்து கொள்வோம். அந்தளவுக்கு தான் தங்கத்துடைய விலை ஏறுமுகமாக கண்டிப்பாக இருக்கும். இனி வரும் காலங்களிலும் தங்கத்தின் விலை என்பது உயரக்கூடும் எனவும் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் வினோத்.